இவங்க என்னெல்லாம் லேண்ட் வாங்கியிருக்காங்க, 60 கிராமங்கள் அளவுக்கு வாங்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு கோடிகள். ஒரு குமரி அனந்தன் என்கின்ற தமிழறிஞரோட மகள், இங்க இருக்கின்ற எம்எல்ஏ ஹாஸ்டலில் வளர்ந்த மகள், மருத்துவ படிப்புக்கு கூட கலைஞர் உதவி செய்தார், அதனால் படிக்க முடிந்தது. அதுக்கப்புறம் எப்படி இத்தனை கோடிகள், அதை எண்றதுக்கு கூட எனக்கு முடியல. அத்தனை கோடிகள் அங்க இருக்கு, அஃபிடவிட்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு இப்ப எல்லா இடங்களிலும் அது பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அந்த நீங்கள் வாங்கி இருக்கின்ற அந்த நிலம், நீங்கள் வாங்கி இருக்கின்ற அந்த சொத்துகள், மார்க்கெட் வேல்யூ இவ்வளோ இத்தனை கோடி, ரியல் வேல்யூ இத்தனை கோடி என்பதாக அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த கணக்கு வழக்கு, எத்தனை வங்கிகள், உங்கள்கிட்ட எத்தனை வங்கியில கணக்கு இருக்கும்பா? மிஞ்சி போனா 2 இருக்கலாம், எங்கிட்டே அது மாதிரி இருக்கலாம். இந்த அம்மா வச்சிருக்காங்க ஒரு 20 வங்கியில கணக்கு. இதுல ஒவ்வொன்றிலையும் இத்தனை கோடிகள் இருக்குங்கும் போது அதற்கெல்லாம் என்ன கணக்கு இருக்கு? அதை முதல்ல சொல்லுங்க. முதல்ல நீங்க ஒரு குற்றச்சாட்டை இப்படி கை நீட்டு சொல்லும் போது மீதி 4 விரல்கள் நம்மை பார்த்துதான் இருக்கின்றனங்கிறத புரிஞ்சுக்க சொல்லுங்க. இவ்வளோ அக்கறையா பேசும்போது ஒன்று கேட்க தோணுது. மிக சமீபத்தில் பாண்டிச்சேரியில், புதுச்சேரியில் திமுக மகளிர் தின விழாவுக்கு போயிருந்தேன். அங்கே இருப்பவர்கள் சொல்வது, அதே மாதிரி மத்திய பல்கலைக்கழகம் இருக்குல்ல, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி புதுச்சேரி, அதில் நியமனங்களுக்காக இவர் செய்திருக்கின்ற அட்டூழியங்கள், அங்கே ஒரு பதவியை பெற வேண்டும், ஒரு ஜாப் வேணும்னா எத்தனை அப்படின்னு கட்டணம் விதிச்சிருக்காங்க இந்த அம்மா. இவர்களுக்கு கொடுத்த பின்புதான் அங்கே பதவி நிர்ணயம் செய்யப்படும்ங்கிறதெல்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் அந்த அம்மாவை அங்கேருந்து எடுத்த உடனே பாண்டிச்சேரியே வெடி வெடித்து கொண்டாடியது அப்படிங்கிறாங்க.